நீங்க வீட்லயே இருந்து பண்ற மாதிரி 4 தரமான ஆப்ஸ் ஒர்க் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஹாய் நான் ஜனா அண்ட் திஸ் இஸ் மை அக்கௌண்ட் ஜனா கேலிசனிக்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கேலிசனிக்ஸ் பயணத்தோட 455. இன்னைக்கு காலையிலேயே போய் நம்மளுக்கு தேவையான புரதசத்தை வாங்கி ஃப்ரிட்ஜில் அடைச்சிட்டேன். லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம ஐஸ் ரோலர் என்ன கதியில இருந்தது. இன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ப்ராப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஐஸை ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மைக்ரோ ஃபைபர் டவலை எடுத்து மூஞ்சில தொட்டு எடுங்க. வழக்கம் போல இன்னைக்கு லேட் ஆகி 10 மணிக்கு தான் பல்லே வளர்க்கணும். இனிமே நல்லா கொரட்டை விட்டு தூங்காம 6 மணிக்கே எஞ்சிடலான் இருக்கேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஆக்சுவலா ஆப்ஸ் ஒர்க் அவுட், பட் வீட்டில் காலையிலேயே ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண வச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் அடைச்சு வச்சிருந்த புரதசத்தை எடுத்து எங்க அம்மா சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டு சாயந்தரம் போல ஜிம்மு கிளம்பிட்டேன். பெரிய வண்டியை வேற அப்பா எடுத்துட்டு போயிட்டார். நம்ம ஸ்கூட்டிக்கு வேற ஹெச்பி கம்மியா இருந்ததுனால பெட்ரோல் பங்க் போய் ஒரு மெடிக்கெட்டை போட்டு அப்படியே ஜிம்மு கிளம்பி போயிட்டேன். ஒரு வழியா இப்போ ஒர்க் அவுட் குள்ள வந்தாச்சு. மறக்காம ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா பிளாங்க் மேக்ஸிமம் ஹோல்ட் 3 செட் பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது ஹேங்கிங் லெக் ரேசஸ் 10x3 செட் பண்ணணும். பேலன்ஸ் டு ஒர்க் அவுட்டோட நேம் அண்ட் செட்டை நான் கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கேலிசனிக்ஸ் கத்துக்கிற ஆர்வம் இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டே பை டே போற வீடியோஸை பார்த்து நீங்க பண்றது மூலியமா உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியா ஸ்டாடில் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒரு 20 செகண்ட் கிட்ட ஹோல்ட் பண்றேன். அப்புறம் எல்லா ஒர்க் அவுட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க. இதான் நம்மளோட ஆப்ஸோட கண்டிஷன். அப்புறம் நாளைக்கு ஒரு புது வீடியோல பாக்குறேன். பார்த்து சூதானமா இருங்க. பாய்.